ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழிலில் பையர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி. இதில் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்கிற மெம்பர் ஒன்லி வீடியோஸில் நான் ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ்னு நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கிடலாம். இந்த வீடியோவில் ஜென்ரலாக பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெயினாக வந்து B2B வழியாக பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி. B2B வழியாக பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ஆனால் பாசிபிள் தான். B2B லைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா இருக்குது, goforworldbusiness.com இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியா மார்ட் இருக்குது. இதே மாதிரி நிறைய B2Bs இருக்குது. இது உங்களுக்கே தெரியும், B2B போர்ட்டல் இருக்குது. நான் பர்சனலாக 2017 பீரியடில் யூஸ் பண்ண 2 B2B என்னென்னா, ஒன்று goforworldbusiness.com, இன்னொன்று exportersindia.com. இந்த 2லையும் தான் நான் மெம்பராக ஜாயின் பண்ணி நான் ட்ரை பண்ணேன் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கான பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நான் செலக்ட் பண்ணியிருந்த ப்ராடக்ட்ஸ் அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று கோகோ பீட்டு, இன்னொன்று முருங்கா ப்ராடக்ட்ஸ், அதாவது முருங்கை பவுட்ரு, ஆர்கானிக் முருங்கா பவுடர், அப்புறம் முருங்கை ப்ராடக்டில் அந்த முருங்கா ப்ராடக்ட்ஸ் லைக் டேப்லெட்டு, கேப்சூல், இதையெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது 2க்கும் தான் நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த B2Bயில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 B2B வழியாகவும் நான் சில பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சாம்பிள்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட நான் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு தான் சாம்பிள்ஸே அனுப்பினேன். நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட பேர். நம்ம சொல்லலாம், நான் வந்து 100s, 200s, 300s, 400s ஆஃப் இமெயில்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்ல முடியும். ஆனால் அதில் ஃபியூ தான் என்ன இருக்குது அப்படின்னா ஷிப்மெண்ட்ஸாக மாறிச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 அரௌண்ட் இந்த நம்பர் ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ணேன்னா சாம்பிள்ஸே நான் அனுப்பி வச்சுருக்கேன் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு. இது எல்லாமே பேமெண்ட் வாங்கிட்டு தான் நான் அனுப்பினேன். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்பிள்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய நல்ல பையர்ஸ் இருக்கிறாங்க, B2Bலேயும் இருக்கிறாங்க. B2B அப்படின்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே, அதாவது B2B வழியாக வர அந்த பையர்ஸில் வந்து ஃபேக் பையர்ஸும் இருக்கிறாங்க, அதாவது ஃபேக்கு ஃப்ராடும் இருப்பாங்க, அதே மாதிரி ஜென்யூனான பையரும் இருப்பாங்க. இது யார் பையர் ஃபேக்கு, யார் ஒரிஜினல் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது முழுக்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். B2B வழியாக நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய ப்ராடக்ட், அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நல்லா கொடுங்க. உங்கள் ப்ராடக்டை பற்றின நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கணும் முதல்ல. அப்போ தான் நீங்கள் பையருக்கு கன்வே பண்ண முடியும் மெயில் மூலமாக. இங்கே கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னா, ஆர்டரெல்லாம் உடனே வந்து என்னவாயிடாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண உடனே உங்களுக்கு அது ஒரு ஆர்டராக மாறிடாது. ஒரு பையர் ப்ராடக்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்பார், நீங்கள் அவருக்கு ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்னென்னா, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒரு பேமெண்ட்டு பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது தவிர சாம்பிள்ஸுக்கு அப்புறம் நீங்கள் சின்ன ஆர்டர்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ரொம்ப பெரிய லெவலுக்கு போகாமல் முதல்ல ஒரு 1 lakh இந்த மாதிரி. எனக்கு வந்துட்டு 1 lakh இந்த ருபீஸ் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபுல் பேமெண்ட்டாகவே எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த முருங்கை ப்ராடக்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கிட்டு, அந்த 1 lakh வாங்கிட்டு தான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்போர்ட்டே பண்ணேன். அப்போது ஃபாரினில் இருந்து பே பண்ணுறதுக்கு சில பேர், வெகு சிலர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரைட்டான ஒரு பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் உற்பத்தியாளராக இருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜ். இதுவும் நான் லேர்ன் பண்ணேன் அந்த டைமில். ஏன் அப்படின்னா, ஒரு பையர் தேடுறது மெர்ச்சண்ட்டை கிடையாது, ஒரு மேனுஃபேக்சரரை தான். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம யார்கிட்ட போய் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைப்போம். நம்ம ஒரு ஹோல்சேலர்கிட்ட வாங்கணும்னு நினைப்போமா, இல்லாட்டினா மேனுஃபேக்சரர்கிட்ட டேரெக்டாக போகணும்னு நினைப்போமா? மேனுஃபேக்சரர்கிட்ட தான் டேரெக்டாக போகணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் ஃபாரினில் இருக்கிற பையரும் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக B2B வழியாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன்,
B2B வழியாக ட்ரை பண்ணுறது ஈஸி கிடையாது, ஆனால் பாசிபிள் தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த B2Bs அப்படின்றது ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். என்ன ரிஸ்க்கு அப்படின்னா, அவங்க ஒரு பேமெண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் மெம்பர்ஷிப்பு, இல்லை 12 மாதம் மெம்பர்ஷிப்பு. அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா அந்த ஒரு இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சுது, திரும்பவும் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அப்போது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் இருக்கீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் B2Bயில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டு பெய்டு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பணத்தை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆர்டர் எடுத்து அதில் இருந்து நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் எந்தவித ஆர்டருமே உங்களுக்கு கிடைக்காம நீங்கள் 3 மாதம் அதில் இருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க, 6 மாதம் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 1 வருஷம் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த B2Bயில் கட்டின பணம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, B2Bயில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பையர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட் ஆஃப் பையர்ஸை நீங்கள் அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய கம்பெனி நேம் இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேட்டா பேஸ் நீங்களே உருவாக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த B2Bயில் எடுத்த கான்டாக்ட்ஸை உங்களுடைய ஒரு உறவினரோ இல்லாட்டினா உங்களுடைய ஃப்ரெண்டு ஆர் உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யாராவது ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த கம்பெனிகிட்டே நீங்கள் சொல்லலாம், என்னுடைய ரிலேஷன் இங்கே இருக்கிறாரு, இல்லாட்டா என்னுடைய ஏஜென்ட் அங்கே இருக்கிறாரு, நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் வந்து ஒரு மோர் அண்ட் மோர் ட்ரஸ்ட் உங்கள் மேலே வரும். இதெல்லாம் வந்து B2B வழியாக நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான நான் சொல்கிற வழிமுறைகள். அப்போது ஒரு B2Bயில் நீங்கள் பெய்டு மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்க, உள்ளே அங்கே நிறையா என்கொயரிஸ் வரும். அவங்களுக்கு நீங்கள் இமெயில் மூலமாகவும் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம், அதே மாதிரி ஃபோன் நம்பர் மூலமாக ரிப்ளை பண்ணலாம். அது இப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் ரொம்ப ஈஸி இந்த காலத்தில். அதாவது உலகமே சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இப்போது இருக்குது. அப்போ நீங்கள் வீடியோ கால் மூலமாகவே டேரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம், உங்களுடைய ஃபேக்ட்ரியை நீங்கள் காமிக்கலாம் வீடியோ கால் மூலமாகவே. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என்ன தான் வீடியோ காலில் நீங்கள் இது பண்ணாலும் சரி, அந்த பையர் என்ன தான் வந்து அவருடைய கம்பெனி, அவருடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லாம், அவருடைய அந்த ஃபேர்ம் ஆஃபீஸ்லாம் காமிச்சாலும் சரி, பேமெண்ட்டில் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டையுமே ஏமாந்துடாதீங்க. குட்ஸை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் தருவாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏற்றுமதியில் ஏமாந்துருக்காங்க. அதனால் பேமெண்ட்டு வாங்காமல் நீங்கள் ஏற்றுமதி செய்யாதீங்க. சைனா கண்ட்ரி எடுத்துக்கோங்க. சைனா மாதிரி கண்ட்ரிலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்றுமதி எப்படி பண்ணுறாங்கன்னா, பேமெண்ட்டு வாங்கினா தான் எக்ஸ்போர்ட்டே பண்ணுறாங்க, இல்லாட்டினா பண்ணவே மாட்டாங்க. இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லோக்கலில் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டு வாங்காமல் ஏற்றுமதி செய்யவே செய்யாதீங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஃபாரினில் யாராவது ஒரு கான்டாக்ட் அங்கே இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, B2B மூலமாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஆர்டர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். அகெயின் சொல்கிறேன், அங்கே உள்ள ஃபேக் பையர்ஸ் ஏமாத்துறவங்களும் உள்ளே வருவாங்க, அதே மாதிரி ரியல் பையர்ஸும் உள்ளே இருக்கிறாங்க. அது யாருன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி அந்த டைம் பீரியட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆர்டரை எடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி அதில் ஒரு ஃபீயை நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா உடனேலாம் ஆர்டர் கிடச்சிடாது. சில பேருக்கு உடனே கிடைக்கலாம், சில பேருக்கு டைம் தள்ளி போய் கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காமலே கூட போயிடலாம். இந்த மாதிரி என்னன்னாலும் நடக்கலாம். இதை நல்லா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, B2Bயில் போட்டு போனாலும் பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% கிடச்சிரும் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பணத்தை போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஏமாந்து போகாதீங்க. ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த பிளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும்
சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கிடலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.